இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 நவம்பர் 2025 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு இப்போ கரண்டாக டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஃபாலுக்கு மேஜரான ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ராஃபிட் புக்கிங் ஆஃப்டர் ஆல் டைம் ஹை. நிஃப்டி 50 நவம்பர் 2025 அப்போ ஆல் டைம் ஹையர் ரீச் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 months வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தது. இந்த ஒரு ரேலி காரணமாக ட்ரேடர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. அதனால நிஃப்டி 50 கரெக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் எஃப்ஐஐ டர்ன் செல்லர்ஸ். எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக ஜூலைலேருந்து ஆரம்பித்து கரண்ட்டாக டிசம்பர் 2025 வரையும் நெட்டாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் 10,000 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூலைலேருந்து ஆரம்பித்து நவம்பர் வரையும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். அப்போனா இந்த மார்க்கெட்டை யாரை வந்து தாங்கி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஐஐஸ். டிஐஐஸுக்கு எங்கேருந்து பணம் வருது? மோஸ்ட்லி சிப்பில் இருந்து, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய பணத்தை அவங்க கண்டினியூஸாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போய் தான் மார்க்கெட் இந்த அளவுக்குனாச்சும் சஸ்டெயின் ஆகி நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மூணாவது முக்கியமான ரீசன் ருபி நியரிங் 90 rupees. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ருபி அதோட மதிப்பை வந்து இழந்துக்கிட்டே வந்து இருக்குது. இதனால் என்ன ஆகும்? இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் வந்து அதிகமாகும். அதாவது யூஎஸ் மற்ற நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு காரணத்தினாலையும் எஃப்ஐஎஸ் வெளியே போயிட்டு இருக்காங்க. அதனால மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் இருக்கு. நாலாவது ரீசன் பாண்ட் ஈல்ட் ரைசிங். இந்தியாவோட 10 years ஜிசெக் பாண்டோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலையும் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஃபேவரபிளான அட்ராக்டிவ் சிச்சுவேஷன் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த பாண்ட் ஈல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்பவுமே பாண்ட் ஈல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் இருக்கும். ஸோ அதனால லெஸ் அட்ராக்டிவ்னு நினைப்பாங்க. இந்த 4 ரீசனை தாண்டி யூஎஸ் மார்க்கெட்டுமே இப்போ கரண்டாக வீக்காக இருக்குது. யூஸ்வலாக யூஎஸ் மார்க்கெட் எப்போல்லாம் வீக்காக இருக்கோ அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்லையும் ஓரளவுக்கு செல் ஆஃபும் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உடனடியாக உங்களோட சிப்பு இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு இன்வெஸ்டராக நம்ம இந்த டைமில் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரியான மார்க்கெட் கரெக்ஷனில் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. இந்த ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அடுத்த ஒரு 1 to 2 yearsக்கும் கண்டினியூ ஆனால் கூட அதை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கறது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் தான் லாங் டேர்மில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம நல்ல ஒரு பணம் பண்ண முடியும். இது என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஹெல்தி கரெக்ஷன் தான். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 months நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய பல ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கரெக்ஷனை நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எக்காரணத்து கொண்டும் நம்மளோட சிப்பை ஸ்டாப் பண்ணக்கூடாது. சிப், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் கரண்டாக நடக்கிறது கரெக்ஷனா இல்லை கிராஷா? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.